ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன். இதனால் வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராகுவோட சம்பந்தப்பட்டு இருந்தார். மேஷ ராசிக்கு மாறுறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார். இதனால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத 12 ராசிக்கும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் இருக்கும். அதாவது 31/5/2024 முதல் 11/7/2024 வரை 1.5 மாசம் இருக்க போகிறார். அவர் இப்போ 41 நாள் இருக்கார். இதை பத்தி தான் இந்த விரிவா பொது பலனை சொல்ல போறேன். பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் நன்மை தான் செய்யும் அப்படின்றது சாஸ்திர தர்மம். அப்போ இதனால் வரைக்கும் மீனராசியில ராகுவோட சேர்ந்து இருந்த செவ்வாய் கடுமையான விளைவுகளை கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது. ராகு, கேது, சூரியன், சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயோட பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது. அப்போ ராகுவோட செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை, பின் விளைவுகள், விஷ ஜந்துக்கள் பயம், காற்றால் பரவக்கூடிய நோய்கள், நீரால் பரவக்கூடிய நோய்கள், இது மூலியமாவே இப்போ அது வந்துகிட்டு இருந்தது. நம்ம நாட்டுக்கு வரலன்றவல, ஆனால் மற்ற இடங்களுக்குலாம் வந்துகிட்டு தான் இருந்தது. இதான் உண்மை. இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு, மேஷராசிக்கு போறாரு. அப்போ மேஷராசியில் அவர் இருக்கும்போது என்ன பொது பலன்கள் எப்படி ஏற்படும் கேட்டீங்கன்னாக்கா, அவர் மேஷராசியில சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் படைத்தளபதினு சொல்லக்கூடியவர். அப்போ அந்த படைத்தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும். அப்போ படைத்தளபதிக்கு ஒரு நேரத்தில் சக்தி எப்போ வந்து சேரும்? அவர் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலோ, ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலோ தான் அது வரும். அப்போ வீட்லேயும் சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அந்த செவ்வாய் அதுக்குண்டான வேலையை செய்வார். ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள், மகான்களுடைய அருள்கள், இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. இந்தியாவிலும் இருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்து இருக்கிறது. அதனால் பின் விளைவுகள் அவ்வளவாக வராது. சண்டை மூலம் அபாயம் வரும் ஆனால் வராது, இப்படிதான் சொல்ல முடியும். அதனால தான் இந்த பதிவில் இப்படி சொல்லிட்டு வரேன். அந்த பய உணர்வு வரும். எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ, நம்ம எதிரி நாட்டு மேல் படையெடுத்துருவாங்களோ, எங்க பார்த்தாலும் சண்டை நடந்துட்டு அப்படின்னு பயம், உள்ளூர் பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான். அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்கு. இதுக்குண்டான சண்டை வரது சமாதானம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு. இதெல்லாமே பண்ணி ஓரளவு குறைச்சிருவாங்க. நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது. இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள். இந்த மேஷராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காமல் இருக்கலாம். ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்தி அதில் ஒருத்தர் தலைவராவார். ஒரு மேஷராசியாக கூட இருக்கலாம். அது இல்லாமல் நிர்வாக திறமையில திறமசாலை வெற்றி பெற்று பரிசு பாராட்டெல்லாம் பெறுவாங்க. நிறைய இடத்துல ஆராய்ச்சி பண்ணி அது மூலிமா பூமியில் ஆராய்ச்சி, புதையல் சொல்கிறோம் இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. இப்போ கீழடியில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, தொல்லியல் துறையில், அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும். புதையல் கிடைக்கும். அது அரசாங்கத்தை சேரும். தொழில் துறை மூலிமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும். இதெல்லாமே இந்த மேஷராசியில் செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது. இது இல்லாமல் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறபடியால் மனை உயரும், பூமி லாபம் கிடைக்கும். நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க, விற்காம இருக்கும், இப்போ விற்கும், நல்ல விலைக்கு போகும். பொதுவாக ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும். அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு. பொதுவான பலனா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம், துலாம், விருச்சிகம் இந்த 3 ராசியும் பார்க்கிறார். அப்போ கடகத்தை பார்க்கும் பொழுது, நீர் ராசியான கடகத்தை பார்க்கும் பொழுது, செவ்வாய் நெருப்பு கிரகம் இல்லையா, கடகம் நீர் கிரகம் இல்லையா, 4ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாப கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. சனி பகவானுக்கு எப்படி 3ஆம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரி தான் செவ்வாய் பகவானுக்கு 4ஆம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எரிமலை வெடிக்கும், நெருப்பு குழம்புகள் வரும், கடலில் விழும், கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். பூகம்பம் கண்டிப்பாக வரும். இந்த பூமிகாரகன் மேஷத்தில் அமர்ந்தர்கள், அதனால் பூகம்பம் வரும். ஒரு சில இடங்கள் வரும், போகும். அதன் உண்டான பயமும் நமக்கு தென்பட தெரியும். நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும். அடிதடி பயிறது, ரத்த காயங்கள் ஏற்படுறது, ரத்தம் வருது, எல்லாமே நடக்கும். என்ன பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா? இல்லை, இதெல்லாமே நடக்கும். ஆனால் பெருவாரியான விஷயத்தில் நடக்காது. நம்ம நாட்டுக்கு அவ்வளோ நடக்காது. இது இறை வழிபாடு ஆலயம் பரிகாரத்தில். அதனால தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரோம். அதனால தான் நம்ம மக்கள் எல்லாம் மீண்டு வராங்க. கொரோனா கூட எப்படி மீண்டு வந்தாங்க, இந்தியா எப்படி மீண்டு வந்தது, அது மாதிரி தான் நம்ம சொன்னால் கேட்போம். நம்ம பயப்படக்கூடியவங்க, ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம. பக்தியில பயபக்தி சொல்லலையா, அந்த பயபக்தி உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம இந்திய நாடு. அதனால கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார். துளாராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். நீண்ட நாளா கேஸ் போயினே இருக்கும். பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்.
என்ன இப்படி பண்ணிட்டானே விட்டுருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இப்போ தண்டனை கிடைக்கும். நீதிபதிகள் தன்னுடைய சத்திய வாக்கு தவறாமல் தீர்ப்பு வழங்குவார்கள். அடுத்ததாக விருச்சிகத்தையும் பார்க்கிறார். விருச்சிகத்தை பார்க்கறனால அதுவும் அவருடைய சொந்த வீடு தானே. அதனால விருச்சிகத்தை பார்க்கும்போது கடல் கடந்த வாணிகம் சிறப்படையும். கடல் கடந்த வாணிகம் சிறப்படையும். ஷிப்பிங் மூலிமா ஷிப்பிங்கில் இருக்கவங்களாம் நல்லா டெவலப் ஆவாங்க, நல்லா வருவாங்க. கடல் சீற்றம் அதிகரிக்கும். சுனாமி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் தென்படும். இதெல்லாம் செவ்வாய் பயிற்சியால் இப்போ மேசராசிக்கு வந்தவுடனே இந்த 41 நாட்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்லதே எடுத்துக்கோங்க. கெட்டதுக்கு இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எல்லாம் நல்லபடியாக தான் நடக்க போகுது. இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். என்னுடைய உபாசன வீரக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களுடைய அருள் பரிமாணம் சொல்லி வாழ்த்தி, ஓம் மகிஷத் பஜாயி வித்மகே சண்டகஸ்தாய் திமகே தன்னோ வாராகி பிரஜோதியா, வாராகி ஒரு பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி, கும்பராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. எல்லா கிரகமும் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு வராங்க, புலம்பிகிட்டே இருக்காங்க. யாராவது நல்லது சொல்ல மாட்டாங்களா? நம்மளுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா? இப்படி தான் இயங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த கும்பராசிக்கு அந்த செவ்வாய் பகவானவர் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 3ல் பாபகிரகங்கள் வருது நல்லது. 3, 6, 8, 12 இந்த மாதிரி இடங்களில் பாபகிரகங்கள் வருவது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்படுது. அப்போது 3ஆம் இடத்துக்கு அந்த செவ்வாய் வந்திருக்கிறனால உங்களுக்கு எங்கேருந்தோ எப்படி தான் துணிச்சல் வந்ததோ தெரியாது. திடீர்னு ஒரு காரிய சாதனை பண்ணுவீங்க, நிகழ்த்தி காமிச்சிருவீங்க. உங்களால் முடியாதுன்னு சொன்ன விஷயத்த முடிச்சு காட்டுவீங்க. அதுதான் இப்போ இந்த செவ்வாய் பத்தில் நடக்க போகுது. இது கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் ஒரு பிரயாணம் ஏற்படும். அந்த பிரயாணத்தின் மூலிமா ஒருத்தரை சந்திப்பீங்க. அது பெரிய மனிதராக இருக்கலாம், ஒரு பிரபலமானவராக இருக்கலாம். அவர் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை அந்தஸ்து உயரும். இது கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் இப்போது மனைவி வழி, கணவனாக இருந்தால் மனைவி வழி உறவு, மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவு இருப்பாங்க இல்லையா, இன்லான்னு சொல்லுவோம். அந்த உறவு வகை மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்க உதவி பண்ணுவாங்க. ஏன் இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன், என்ன ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? நான் பார்த்துட்டு தானே இருந்தேன், எனக்கு இந்த விஷயம் தெரியாது, இப்போ தெரிஞ்சது, நான் உதவி பண்ணுறேன், இப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். இது இல்லாமல் அந்த உங்களுக்கு ஒரு உயரிய நோக்கம் ஒன்று வச்சுருப்பீங்க. அது வெளியே சொல்லாமல் இருப்பீங்க யார்கிட்டையும். அப்போது அதை நீங்கள் மனசில் வச்சுருந்தா கூட நீங்கள் வணங்குற தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்கள். தெய்வம் அப்படி தான் சொல்லும். நீ மனசில் வச்சுக்கிட்டு தெரியும் அதுக்கு, இருந்தாலும் வாய் விட்டு சொல்லணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்கிறாங்க இல்லையா பெரியவங்க. அது மாதிரி தான் தெய்வத்துக்கிட்ட நம்ம வாய் விட்டு சொல்லணும். தண்ணியின் பக்கத்தில் யாரும் இல்லாமல் சொல்லலாம், இல்லைனா வீட்டில் சொல்லியா இருக்கும்போது சொல்லலாம், இல்லைனா மனசாலேயே கூட சொல்லலாம். அதை நினச்சிருப்பீங்க, அதை சொல்லணும். மனசாலேயே நிறைய மந்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் சொல்லணும். இது மாதிரி சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்வை பலன் பார்க்கும்போது 6, 9, 10 பார்க்குறார். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது பல வகையான வெற்றிகள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானம், பல வகையான வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் துணிஞ்சு இறங்கி அதில் போய் சாதனை பண்ணலாம். அது இல்லாமல் எதிரிகள் மறைமுக எதிரிகள் இருந்தாங்களா, அவங்க கொஞ்சம் விலகி போயிடுவாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தினால சரி பாவம் நிறைய கஷ்டப்படுறான், கொஞ்சம் விட்டுடுவோம் பாடுவோம், சரி நம்ம பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், அப்படி விட்டுடுவாங்க, ஒதுங்கிடுவாங்க. அது நீங்கள் செய்யக்கூடிய இந்த இறை வழிபாடு பரிகாரங்கள் தாழ்தல் மூலிமா தான் நடக்கும். இது மாதிரி நடக்கும். அடுத்ததாக உதவிகள், பண உதவி கிடைக்கும். அது கடன் சொல்லுவாங்க, லோன் சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். யாராக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் உங்களுடைய வாழ்க்கை சீர்படும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிரார்த்தனையாக இருக்கும், பண்ணியிருப்பீங்க, எப்போயோ யோசிச்சு வேண்டியிருப்பீங்க. இல்லை நீங்கள் குழந்தை பிறந்து போய் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அப்போ வேண்டியிருப்பாங்க. அது நிறைவேறாமல் இருக்கும். அது இப்போ கண்டுபிடிச்சி அந்த பிரார்த்தனையை அந்த கோயிலுக்குண்டான வேண்டுதலை நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நிறைய பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில். அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். சும்மா போனோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது. ஒரு பிரயாணம் போனீங்கன்னா ஒருத்தரை சந்திக்கிறீங்களா, அவர் மூலிமா ஒரு கான்டாக்ட், அப்படி தொடர்ந்துக்கிட்டே போகணும். இப்படி தான் இருக்கணும். ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அந்த பொருளை விற்று லாபம் சம்பாதிக்கணும். அந்த பொருள் மூலிமா அதோடைய ஈக்குவலாக என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது. பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கெலாம் சனியோட ராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க சுறுசுறுப்பாக இருக்கணும், எப்பவுமே யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கெலாம் தியானமாக இருக்கும் வந்ததாக சொல்லப்படுது. நிறைய தியானம் பண்ணுங்கள், வழிபாடு பண்ணுங்கள், இறை வழிபாடு பண்ணுங்கள், கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாலே அந்த சோர்வு, அந்த மந்த குணம் எல்லாமே போயிடும். இதெல்லாம் உண்மையான விஷயம். அதனால தான் அடிக்கடி கோயில் போகணும்னு சொல்கிறாங்க எல்லோரும். அது மாதிரி போயிட்டு வாங்க. இது மாதிரி நன்மை இருக்கும். அடுத்தது கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா
10ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்குறனால கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, போட்டி பந்தயங்கள் அதெல்லாம் கலந்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் திறமைசாலியாக இருந்து அதுக்கேற்ற ஒரு விளையாட்டுத் துறையோ இல்லை எந்த ஒரு துறையாக கூட எடுத்துக்கலாம். அதில் மூளை வச்சு யோசித்து செய்யக்கூடிய போட்டி பந்தயங்கள், உடல் உழைப்பால் செய்யக்கூடிய போட்டி பந்தயங்கள், இது மாதிரிலாம் பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது அதில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிக்கடி பயணம் ஏற்படும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மூலிமா சில பொருட்கள் வரவும் ஏற்பட போகுது. அந்த பொருட்கள் வந்து நல்ல நீங்கள் நினச்ச பொருளாக அமையும். கிடைக்கவே கிடைக்காது. இங்கெல்லாம் நீங்கள் போவீங்க, திடீர்னு போவீங்க, அந்த இடத்துல பார்த்தா அந்த பொருள் இருக்கும். ஆஹா, இந்த பொருள் தான் இவ்வளோ நாள் தேடி இருந்தோமே, இங்கே கிடைக்குதே, உடனே வாங்கிடுவீங்க. அப்போது அப்பேற்பட்ட அதுக்கு தான் சொல்லுவாங்க நூதன பொருட்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் ராசி பலன்லாம் கூட சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பொருள் சேர்க்கை உங்களுக்கு அமையும். இது மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் பயன்படுத்தி வாங்க, இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் நான் சொன்ன இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல இறைசக்தி வரணும்னாக்கா நல்லா கேட்டுங்க, ஒரு கலசத்தில் நீர் வச்சு அதில் வந்து கலசம் மாதிரி உருவாக்கிட்டு அதில் உட்காந்து நீங்கள் இப்போ வணங்கக்கூடிய தெய்வத்தை அதில் வர வச்சு மந்திரம் தெரிஞ்சால் மந்திரம் சொல்லலாம், இல்லைனா அந்த இஷ்ட தெய்வத்தோட பேரை சொல்லுங்கள், குலதெய்வத்தை பேர் சொல்லுங்கள். இது மாதிரிலாம் சொல்லிவிட்டு எப்பயுமே இந்த கும்பராசிக்காரங்க இந்த மாதிரி ஒரு கலச வழிபாடு பண்ணிட்டு வரது ரொம்ப நல்லது சொல்லப்படுது. வீட்டில் அந்த கலசத்தை வச்சு வழிபாட்டு பண்ணுவாங்க. அது இத்தனை நாளுக்கு ஒரு 3 நாள் வச்சுருந்து அப்புறமா வீட்டிலலாம் அந்த தண்ணியை தெளிச்சுட்டு நீங்களோட பண்ணலாம். சுத்தபத்தமாக இருக்கணும், அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லலாம், தெரிஞ்ச தெய்வத்தை பேரை சொல்லலாம், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நீங்களே பண்ணக்கூடிய விஷயந்தான், எளிமையான பரிகாரம் தான் அது. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் நல்லா கேட்டுங்க, ஓடுற ஆறு இருந்தால் பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரம் இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய பிரச்சனையில் ஒரு தாளில் எழுதி அதை குலதெய்வமோ இஷ்டதெய்வமோ அதுக்கிட்ட வச்சுருந்து ஒரு 3 நாள், குறைஞ்ச 3 நாள் வச்சுருக்கணும். வச்சுட்டு தூபதம் காமிச்சு அதை கொண்டு போய் ஆற்றுல விட்டுடலாம். அது அந்த கஷ்டங்கள் உங்கள் ஆற்றோடு போய்டுன்னு சொல்லுவாங்க. திரும்பி நல்ல விஷயங்கள் நடக்கும். இது மாதிரிலாம் செய்யலாம். இதெல்லாம் கும்பராசிகள் ஒன்று பரிகாரமாக சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் தான தர்மம் பண்ணணுன்னு பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க, கோவிலில் இருக்கிற வெளியே இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வழிபாடு பண்ணணும். கோவிலில் இருக்கிறது அவங்க மட்டும் இல்லை, ஆண் பெண் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, அங்கேயே கூட படுத்து வசிக்கிறவங்களும் கூட இருப்பாங்க. பெரிய பெரிய கோயிலில் அங்கேயே வெளியில் இருப்பாங்க, தங்கிட்டு இருப்பாங்க. அவங்களா பார்த்து நீங்கள் அவங்களுக்கு தான தர்மம் பண்ணணும். நிறைய இறைசக்தி வழிபடுற இடம் இல்லையா அது, அதனால் அங்கே உள்ளவங்களுக்கு நீங்கள் அந்த தான தர்மம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல சக்திகள் கிடைத்து அந்த தான தர்மமுடைய புண்ணியம் உடனே கிடைக்கும். அதுதான் விஷயம். இப்போது தான தர்மம் பண்ணும்போது பிச்சைக்காரங்கள் எங்கள் இடத்துல இருப்பாங்க, பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பாங்க, வெளியில் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. அங்கெல்லாம் பண்ணுறதை விட இறைசக்தி உள்ள இடத்துல உள்ள பிச்சைக்காரங்களுக்கு பண்ணால் உடனே இமிட்டாக பழங்க. அதுதான் கோயிலில் போயிட்டு வந்தோன்னே பண்ணணும்னு சொல்லுவாங்க. பரிகாரத்துக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது தான் பண்ணணும். அதே மாதிரி சாதாரணமாக கோயிலுக்கு போகும்போதே போட்டுட்டு போயிடணும். பரிகாரன்ற போது கோயில் போய் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது தான் போடணும். இதுதான் உண்மையான விஷயம், அந்த தான தர்மம் பண்ணுறக்கூடிய விஷயம். இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த செவ்வாய் பரிசையால் உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.